ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். அதாவது இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா, தமிழக அரசியல்ல பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாளாக நான் பார்க்குறேன். அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. சரிங்களா? இது எப்படி பாசிபிள்? இது எப்படி நடக்கும்? அப்படின்ட்டு தான் எல்லாருமே நம்ம நெனச்சிருப்போம். சரிங்களா? அத மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. இத பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கு. அதாவது என்னதான் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியில இருந்தாலும், அவங்கள ஒட்டி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் அவங்களாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அமைச்சர் பதவி அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அத பாக்குறப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அதாவது நம்ம தமிழ்நாட்டை எல்லாரும் ஆட்சி செய்வது போல ஒரு உணர்வு. அதான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. சரிங்களா? இது மாதிரியான ஒரு நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிதான் நான் சொல்லணும். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன பார்த்திருக்கோம்? தாத்தா, அப்பா, பேரன், கொள்ளு பேரன் அப்படியே வரிசையா அப்படியே தான் ஆட்சி செஞ்சு ஒரு மன்னராட்சி மாதிரியா தான் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்ப நடக்கக்கூடிய இந்த சூழல் பாக்குறப்ப ஒரு ஒரு மக்களாட்சி புதிதாக மலர்ந்திருக்கிறது மாதிரியான ஒரு உணர்வு எனக்குள்ள ஏற்படுது. சரிங்களா? ஆஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. சரிங்களா? இந்த நிகழ்வு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.